கொலம்பஸ் என்னும் கொலைகாரன். இந்த டைட்டிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு. ஆப்வியஸா கொலம்பஸ பத்தி தான். கொலம்பஸ் அப்படிங்கிறவரை அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லி பரவலா நம்ம எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருந்திருப்போம், சின்ன குழந்தை உட்பட. ஆனா அது முற்றிலும் தவறான ஒரு செய்தி, உண்மைக்கு புறமான செய்தி அப்படிங்கிறது உங்களை எத்தனை பேத்துக்கு தெரியும்? அவங்க கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிக்கலாம் இல்ல, அவர் ஒரு கொடுங்கோளராகவும் ஒரு கொலைகாரராகவும் தான் இருந்திருக்காரு அங்க இருந்த அமெரிக்க பூர்வ இனக்குடி மக்களுக்கு எதிராக. 1462 ஸ்பானிஷ்ல ராணி இசபெல்லா அப்படிங்கிறவங்க ஸ்பெயின் ஆண்டுகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆசை, நம்ம தங்களோட பகுதிகளை உலகம் ஃபுல்லா பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அவங்க பார்த்த பகுதி தான் இப்போ அமெரிக்கா என்று அறியப்படுற அந்த பகுதிகள். அதை பார்த்துட்டு அந்த பகுதியையும் தங்களோட ஆட்சிக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தன்னோட கப்பற்படை தளபதியான கொலம்பஸ் அப்படிங்கிறவரை அந்த பகுதிகளுக்கு அனுப்புறாங்க. நிறைய ஃபண்டு கொடுத்து தன்னோட கப்பற்படையும் சேர்த்து அனுப்பி 3 கப்பல்களோட, அந்த 3 கப்பல்கள் என்னென்ன அப்படின்னா சானடா, மரியா, பிண்டா, நீனா அப்படிங்கிற 3 கப்பல்களையும் கப்பற்படையும் சேர்த்து கொலம்பஸ்ட கொடுத்து அந்த பகுதிகளுக்கு ராணி இசபெல்லா அப்படிங்கிறவங்க அனுப்புறாங்க. கொலம்பஸ் என்ன பண்றாருன்னா அங்க இருக்கிற தைமூர் அப்படிங்கிற இனத்தை முழுமையா கட்டுப்படுத்தி அந்த இனத்தையே முழுமையா அழிக்கிறாரு. மேற்கொண்டு அங்க இருக்கக்கூடிய செவ்விந்தியர்கள், அந்த செவ்விந்தியர்கள் பேரே ஒரு தவறான பேரு, அதை வைக்கிறதே இவர். அவங்க இந்தியர்கள் மாதிரி இருக்காங்க அப்படின்னு கொலம்பஸ் நினைச்சுக்கிட்டு அவங்களுக்கு செவ்விந்தியர்கள்னு பேர் வைக்கிறாரு. ஆனா இது முற்றிலும் தவறு. ஏன்னா அவங்களுக்கும் இந்தியாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மேலும் நிறத்தை வச்சு ஒருத்தவங்களை நம்ம அடையாளப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற உலகளாவிய பொது கருத்துப்படியும் இது தப்பு. செவ்விந்தியர்கள்னு சொல்லி அவங்களை கூப்பிடக்கூடாதுன்னு இப்ப உலகம் முழுக்க பேசுறாங்க. ஆனா அவங்க கருதப்பட்டது செவ்விந்தியர்கள், ரெட் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லிதான். அப்படி ரெட் இந்தியன்ஸையும் இந்த தைமூர் இனத்தையும் முழுமையா கட்டுப்படுத்தி அங்க இருக்கக்கூடிய வளமான பகுதிகளை தன்னோட ஆளுகை கீழே கொண்டு வராரு கொலம்பஸ். மேற்கொண்டு அங்க பிரெஞ்சு வராங்க, டச்சு வராங்க, அப்புறம் பிரிட்டிஷும் உள்ள வராங்க. 13 பகுதிகளை பிரிட்டிஷ் ஆண்டுகிட்டு இருக்காங்க. பின்னாடி போராட்டங்கள், பல்வகை சுதந்திர போராட்டங்களுக்கு அப்போ 1760கள்ல அமெரிக்காவுக்கு சுதந்திரத்தை கொடுக்குறாங்க. 13 பகுதிகளை தன்னிடமிருந்து பிடிச்சு வச்சிருந்த 13 பகுதிகளை சுதந்திரம் கொடுத்து அமெரிக்கான்னு அறிவிக்கிறாங்க பிரிட்டிஷ். 1760கள்ல அமெரிக்காவுக்கு சுதந்திரம் கிடைக்குது. அதுக்கப்புறம் நிறைய பகுதிகளை விலைக்கு வாங்கியும் போர் கொடுத்தும் அந்த அமெரிக்காவுக்கு கீழே கொண்டு வராங்க அமெரிக்க அரசாங்கம். அப்படி இன்னைக்கு இருக்க 50 மாகாணங்களா இப்போ இருக்க அமெரிக்கா இருக்கு. சோ இப்ப இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் 50வது அதிபரா இருக்கிறாரு. அமெரிக்காவில பல்வேறு குடியேற்றங்கள், பிரிட்டிஷ் குடியேற்றம், டச்சு குடியேற்றம், பிரெஞ்சு குடியேற்றம் நிறைய ஏற்பட்டிருக்கு. இப்பேற்பட்ட அமெரிக்கா எப்படி ஒரு சூப்பர் பவரா, ஒரு வல்லரசா மாறுது அப்படின்னா உலகப்போருக்கு அப்புறமா தான். உலகப்போரின் பொழுது ஜப்பான்ல ஹிரோஷிமா நாகசாகில அணுகுண்டு போடுது அமெரிக்கா. அதற்கு பிறகு ஜப்பான் சரண்டர் ஆகுது. சோ இதற்கு பிறகு உலக நாடுகள்லாம் அமெரிக்காவை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது. ஐநாவுடைய பாதுகாப்பு சபையில நிரந்தர உறுப்பினர் ஆகுறாங்க. நிரந்தர உறுப்பினர்கள் 5 நாடுகளும், 10 சுழற்சி முறை உறுப்பினர்களும் அந்த ஐநாவுடைய பாதுகாப்பு சபையில இருக்காங்க. அப்படி அந்த நிரந்தர உறுப்பினர்களான 5 உறுப்பினர்கள் அமெரிக்கா, சைனா, ரஷ்யா, பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து, இந்த 5 உறுப்பினர்கள்ல அமெரிக்காவும் ஒரு ஆளா இருக்கிறாங்க. இவங்க எந்த தீர்மானம் நிறைவேற்றப்படணும் இருந்தாலும் இவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வீட்டோங்கிற பவரை பயன்படுத்தி அந்த தீர்மானத்தை நிறைவேற விடாம தடுக்கலாம். அப்படிதான் பாலத்தீன் தனிநாடு அப்படிங்கிற ஒரு தீர்மானம் மற்ற உலக நாடுகள் அனைத்தும் ஏற்றுக்கிட்டாலும் அமெரிக்கா தன்னுடைய வீட்டோ பவரை பயன்படுத்தி இந்த பாதுகாப்பு சபையில நிறைவேற விடாம தடுத்துக்கிட்டே இருக்கு. சோ இதுதான் அமெரிக்காவோட ஒரு சுருக்கமான வரலாறு.